எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். சாகருக்கு முடிவு பண்ணிட்டேன். அப்போ எங்கள் அப்பாவை அம்மாவை எல்லாம் வரிசையாக படுத்துருப்போம். பெரிய கல் எடுத்துட்டு வந்து நைட்டு பக்கத்தில் எங்கள் கட்டில் எங்கள் அப்பா கட்டில் கடையில் வச்சுட்டு நைட்டு வந்து ஒவ்வொருத்தரையாக கல்லை போட்டு ஒரு கல்லை போடணும், அவங்க கத்துறவங்க இன்னொரு கல் எடுத்து இன்னொருத்தர் மேலே போட்டுட்டு கொண்டுறணும்னு சொல்லிட்டு இது நடந்த சம்பவம். கல்லை கொண்டு வந்து வச்சாச்சு. நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. படம் பார்ப்போம், படம் பார்ப்போம். வீட்டு டிவி இருந்தது. அப்போல்லாம் அந்த சன் டிவி ஆரம்பிச்சு படம் பார்த்துட்டு இருக்கிறோம். படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிரிப்புலாம் வரும்போது இந்த கோபம் அந்த இதெல்லாம் போயிடுது. போன உடனே நைட்டு படம் அந்த மனசு வருது. கல்லை போட்டு போடும்போது துடிப்பாங்களே, எங்களை எப்படி போடுறது, வலி தெரியாமல் துடிக்காம நம்ம சாகணும். இதுதான் என்னுடைய விருப்பம். அடுத்தது எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த போத்தனூர் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அது கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்டில் கூட்டிகிட்டு போய் அந்த வேலை இருக்குன்னு கூட்டிகிட்டு போய் இவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக கண்டவாளத்தை கையில் வச்சு கெட்டி ட்ரெயின் ஏறி செத்ததுக்கு அப்புறம் நம்மளும் உறுதிப்படுத்திட்டு செத்தரணும்னு ஒரு ஐடியா. எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா கட்டும்போது மற்றவங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்போ ஆகினால அந்த திட்டமும் எனக்கு செயல்படுத்த முடியல. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வாடகை கொடுக்க முடியல. 300 ரூபா வாடகை கொடுக்க முடியாது. 1 வருஷம் ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ரேஷன் கடையில் வாங்கிட்டு வர அந்த ரேஷன் அரிசி வச்சு சாப்பிட்றேன்னு தப்பு சொல்லுவேன். நான் இன்றைக்கும் நான் அதை விரும்பி சாப்பிடுவேன். அந்த 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 சாப்பாட்டில் அதுதான் எங்களுக்கு கிடச்சிச்சப்போ. அதை எடுத்துட்டு வந்து நல்ல பொங்குனா தண்ணி வரும் பாருங்க. அந்த தண்ணியை கஞ்சி போல நானே எங்கள் அப்பா அம்மா குடிச்சிட்டு தம்பி தங்கச்சிங்களுக்கு அதை தயிர் ஊற்றி கொடுப்போம். அதுதான் பல நாள் சாப்பாடு. அதுதான் வச்சுக்கோங்களேன். சாப்பாட்டுக்கு வழியில் வாழ வழியில் தருத்துறோம், தேள் விடுகுது. அந்த சாப்பாட்டே தேள் விடுது கஞ்சி. அப்போ எப்படி அப்போ நான் கும்பிட்ற தெய்வங்கள்லாம் எனக்கு இருக்குதா இல்லையா, பரிகாரங்கள் செய்ய சொன்னாங்க. இப்படிலாம் செஞ்சு நடந்தே எத்தனையோ இடங்களுக்கு போனேன். செருப்பு போடாமல் கத்துன்னு கத்தி எல்லாமே பண்ணி இப்படி வந்து நிலைமையில் இருக்கிறமே, இதுக்கு தான் நான் வந்து தெய்வத்தை கும்பிட்டோமா அப்படிங்கும் போது இந்த ஞாபகம் வருது. இப்போ நான் ஆபேல் மஜ்ஜியத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து செஞ்சாருன்னா எனக்கு செய்ய மாட்டாரா? அப்போ நான் இனி தேடி போன கடவுளை தான் எனக்கு வேண்டாம். என்னை தேடி கடவுள் எது வருதோ அதுதான் கடவுள். என்னை தேடி வருகிறது தான் கடவுள். அப்படியே சொல்லுங்க. நான் தேடி போனதில்ல கடவுள் கிடையாது. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என்னை தேடி வருகிற கடவுள் எதுவோ அது எந்த கடவுளா தான் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நான் வந்து தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே சமயத்துல சாகணும். இப்போ காசு இல்லை, பான்பராக போட முடியல, சிகரெட்டு குடிக்க முடியல, தண்ணி அடிக்க வர முடியல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு குடிப்பானுங்க, அவங்க பாதி குடிச்ச சிகரெட்டை வாங்கிட்டு 2 பஃபு போடுறா அப்படின்னு சொல்லி வாங்கி அடிச்சுக்கிறேன். பான்பராக்கு கொடுப்பானுங்க, அதை வாங்கி போட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் போட போடுறாங்க, அதை கொடுத்துருவாங்க. மாப்பிள்ளை இருந்தாடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் செய்வாங்க. அப்போ இந்த சூழ்நிலை அதை வாங்கி சாப்பிட்றக்க சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் போல தான் கொடுப்பாங்க. சாயங்காலம் வரைக்கும் வாயில வச்சு ஊற வைக்கணும். அதனால அதை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன். குழப்பங்கள் பல பிரச்சனைகள் ஒரு தீர்மானம் பண்ணுறேன். ஆகஸ்ட் மாதம் 1994 வருஷம் 21ஆம் தேதி சாப்பாட்டில் விஷத்தை கலந்து அப்பா அம்மாக்குள்ள கொடுத்துட்டு தம்பி தங்கச்சிங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் இவங்க செத்து போயிட்டாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளும் விஷத்தை சாப்பிட்டு செத்தோம்னு முடிவு பண்ணிச்சு. அதுதான் கடைசி தான். தேவனுடைய பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எந்த போராட்டத்தில் இருந்தாலும் நீங்க பார்க்கணும், இந்த இயேசு எப்படிப்பட்டவர் தான் நம்மளுக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். தரித்திரம், வறுமை, வியாதி, சாபத்தில் இருந்த எங்களை நான் எப்படி கேட்டேன்னு அதே மாதிரி தேடி வந்தார். ஆல்ரெடி அவர் தேடி வந்தப்போ எனக்கு தெரியல, இப்போ அவரே தேடி வர பாருங்களேன். உணர்த்தப்படுறதுனால சொல்லுங்க. நான் 2-3 நாள் உங்களோட கூட கேட்டாண்ணா, நீங்க ஜெபம் பண்ணீங்களா, ஆண்டவர் இந்த வீடியோக்கு அனுமதிக்கலையாண்ணா, ஏன்னா கேட்ட ஞாபகம் இருக்குங்களா? இல்லை தம்பி, லீட் பண்ணிட்டாரு, ஆண்டவர் செய்ய சொல்லிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொன்னதை நான் தள்ளி போடுறேன்னு தான் எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்குது சொன்னீங்க. உன்னால் முடியல அப்படின்னு. நான் உண்மையாலுமே என்ன பண்றதுன்னு அழுதுட்டு இருந்தேன். இந்த யார் போவார்கள்ங்கிற வீடியோ ஒரு ரவுடி, அதாவது நீங்க சொன்னீங்க இல்லைங்க, ஏசப்பாவை சொல்ல வந்தவங்களை அடிச்ச ஒரு ரவுடி, அவர் மனம் மாறுற மாதிரி தான் இருக்கும். அப்ப அதுக்கு அடுத்தது இது வந்தா கரெக்டா இருக்குமோ அப்படிங்கிற வேண்டிய ஆண்டவரே பிளான் பண்ணி கொடுக்கலாம். தேவனுடைய திட்டங்களை நம்ம விலகி கொள்ள முடியுது. முடிவுகளை தான் நமக்கு தெரியும். கண்டிப்பா. அதனால நிச்சயமா அப்படி இருக்கலாம். அப்போ அந்த 21 எங்க அப்பா அழுகிறாரு, வேண்டாம் சாக வேண்டாம். யாருக்குங்க சாக விருப்பம் இருக்கும்?
புரியுது. எத்தனை பிரச்சனை சாகணும் யாரும் அவங்க கிட்ட சொல்லியே செய்றீங்க. ஆமா, நம்ம சாகணும், வேற வழி கிடையாது. அப்பா அம்மாட்ட சொல்றீங்க. அப்பா அம்மா எல்லாம் நம்ம இதோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஏன்னா எங்க அப்பா அப்பா தங்கச்சிங்களாம் வயசு ஆமா, என் தங்கச்சி 80ல, கடைசி தங்கச்சி 81ல பிறந்தாங்க. நான் சாக முடிவு பண்ணது 94ல. 13 வயசு. சரிங்களா? அப்போ என் தம்பி வந்து அழுகிறான். அவன் வந்து பாக்கெட்ல நூடுலாம் எடுத்துட்டு வரான். நூடு இதெல்லாம் எடுத்து நம்பிக்கை. அவன் சொல்றான், இந்த இதுல கடவுள் இருக்குன்னு காப்பாத்துனா நீ சாக வேண்டானா அப்படின்னு. அப்போ எங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. நான் தகப்பன் அடிக்கிறேன், தாய் அடிக்கிறேன், சாகணுங்கிறதுக்காக அடிக்கிறேன். ஒரு வேற சாப்பாட்டுல விஷத்தையும் கலந்துட்டீங்களா? விஷம் வந்து கலக்கப்பட்டு நம்ம சாப்பிடணும்னு முடிவில் இருக்கிறோம். ஆமா இருக்கிற சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப நம்ம செய்யும் போது எந்த கடவுளாவது வந்து இல்ல எந்த மனிதனாவது வந்து ஏன்ப்பா இப்படி பிரச்சனை, லைன் வெயிட்ல இருக்கிறோம் வந்து கேட்டு நாங்க உதவி செய்யறோம் கவலைப்படாதுன்னு யாராவது சொல்லுவாங்க பார்த்தா ஒரு மனிதனும் நான் வந்து வணங்கின ஒரு தெய்வத்தினுடைய சத்தத்தை என்னால கேட்க முடியாது. அப்ப முடிவு மரணம் தான். கொன்றுவோம், இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். குடும்பத்துல எல்லாரையும் சாக வைக்கணும் போராடிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல என்னுடைய கடன்காரர் வந்தா எங்க அப்பா பதில் சொல்லுவார். நான் போய் மேட்ச் கடையில் ஒளிஞ்சுக்குவேன். எங்க அப்பாவுடைய கடன்காரர் வந்தா நான் போய் பதில் சொல்ல எங்க அப்பா போய் ஒளிஞ்சுக்குவார். இப்ப வீட்டோட கதவை தட்டப்படும். எல்லாரையும் அடிச்சு என் தங்கச்சிலாம் காயப்படுத்திட்டு இருக்கிறேன். என் பெரிய தங்கச்சி மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அடிக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளவு கோபம் வருது. சரிங்களா? எல்லா பக்கமும் தோத்து போயிடும். ஆனா குடும்பத்து மேல ஒரு பாசம் இருக்குது. ஆமா, அந்த ஒரு ரெண்டு மனசுல இருக்கும்போது கத்தி கையில வச்சு கத்தி அந்த அருவாமனை கத்தி கிடையாது, அருவாமனை இப்படி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதை ஏதோ கோபத்தில் எடுத்து பண்ணும்போது என்னோட கையில வெட்டி இந்த தழும்பு இன்னி வரைக்கும் இந்த அளவுக்கு காலமே ரத்தம் வர போயிட்டு. அப்ப எங்க அம்மா எல்லாம் கத்துறாங்க, என்னடா இப்படி ரத்தம் போகுது, ஏன்டா இப்படி பண்ற எல்லாம் சாமி காப்பாற்றுறது, நம்ம சொந்தக்காரங்க போய் கேட்கலாம் அப்படி எப்படிங்கிறாங்க. வாழவே விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை, விரக்தி அடைஞ்சு வெறுத்து போய் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில சாயங்காலம் எங்க வீட்டு கதவை தட்டப்படுது. பல மணி நேரம் வீட்டில் அவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கதவு தட்டப்பட்டவங்க என் தங்கச்சி, சின்ன தங்கச்சி பார்த்தீங்க, என் கை இந்த ரெண்டு காலு கடையில ஓடுறாங்க. நான் அப்படி தூக்கி போடணும்னு பிடிக்கிறேன் கதவு தட்டு. ஏன்னா என்ன காரணம், கதவு தட்டுறேன் எவனுமே வந்திருக்க மாட்டேன், கடன்காரன் வந்திருப்பான். நம்ம கடன்காரன் சாகும் போது கூட நம்ம நிம்மதியாக அவனை திறக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது என் தங்கச்சி பிடிக்க நான் தள்ளி விட்டேன். காலத்தில் பிடிக்க போய் கதவை திறந்தா என்னுடைய மாமாவும் என்னோட அத்தையும் நிற்கிறாங்க. அம்மாவோட இல்ல, அவங்க வந்து எங்க அப்பா வழியில எங்க அம்மாவுக்கு சொந்தம் தாங்க, ரொம்ப எல்லாம் ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அப்ப எங்க அத்தை வந்து எப்பவுமே மங்களகரமா தாலி போட்டு குங்குமம் வச்சு நெத்தியில அந்த குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த தாலி காணும், செயினை காணும், பூவை காணும், பொட்டை காணும், கம்மலை காணும், நெத்தியில பொட்டு இல்லைங்கும் போது நான் கேட்கிறேன், என்னத்த புருஷன் செத்தா போயிட்டா இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல எங்க மாமா நல்லா ஹைட் வெயிட் மாட்டேன் ஒரு பல்ல தள்ளிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்து சொன்னாரு, இயேசு உயிரோடு இருக்கிறார், நீங்க சாக வேண்டாம். ஓ, அவர் பேரு அவருக்கு யார் சொன்னது? அதை பாருங்க, சண்முகராஜ் அவருடைய பேரு. அவர் வந்து சாமி ஆடுது. அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம், இது என்னடா அது இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாரு. என்ன உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்றது சாமியார் சண்முக காப்பாற்ற வந்திருக்கிறாரு. அவர் வந்து இயேசு தான் செய்வோம், இயேசு தான் உயிரோடு இருக்கிறாரு, நீங்க சாக வேண்டியது இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ நான் கேட்கிறேன், நாங்க சாக போறோம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க பூ மார்க்கெட்ல இருக்கிறாங்க. 1989 வருஷம் என்னுடைய பெரிய தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொல்லி சீடு வச்சோம். செட்டிப்பாளையம் சிடி ஃபவுண்டேஷன் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு காசு பத்தாதனால எங்கள் மாமாட்டோட தொகை எங்கள் அப்பா வாங்கியிருந்தார். அது கொடுக்க முடியல, மொய் பணம்லாம் வரும்னு நினச்சி வாங்கி போராடுறது கொடுக்க முடியல. அதில் கொஞ்சம் வாக்குவாதம் 89 94 வரைக்கும் எங்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோன் வசதி அதெல்லாம் கிடையாது. 5 வருஷம் பேச்சு போனால் அவங்க வீட்டுக்கு போகலாம். பூ மார்க்கெட்டில் மெட்ரிக்கல் ரோட்டில் இந்த பைசன் பனியன் பார்த்துருக்கீங்களா? அந்த பனியனுக்கு ஒரு அட்டை வரும். அந்த மாடு வந்து அந்த எழுத்தெல்லாம் எம்போஸ் ஆகி நிற்கும். அந்த டையை வந்து செய்யக்கூடியவங்க, அந்த பெரிய நல்ல வேலை. அப்போ நான் கேட்குறேன், என்ன மாமா என்ன நீங்கள் இயேசுவை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு போது அவர் சொன்னார், அவங்க 2 பேரும் எங்கள் மாமா மத்தியானம் ஃபேக்ட்ரியில் அந்த கம்பெனி நடக்கிற அந்த முன்னாடி தூங்குவாங்க சாப்பிட்டுட்டு, எங்கள் அத்தை ரூமில் தூங்குவாங்க. அப்போ தூங்கும்போது 2 பேருக்கும் ஒரு சொப்பனம் வந்துருக்கு. என்ன சொப்பனம் கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து சாக போகிறோம், இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன், நீ உடனே போய் காப்பாற்றணும். புல்லட் உடனே 2 பேர் ஓடி வந்து எனக்கு சொப்பனம் கிடைச்சு உனக்கு சொப்பனம் கிடைச்சிச்சா வான்னு சொல்லி புல்லட் எடுத்துட்டு வராங்க. அப்போ நான் கேட்டு, நீங்கள் கிறிஸ்தவங்களா மாறிட்டீங்களா, எப்படி நீங்கள் மாறலாம் கேட்கும்போது, நான் எங்களோட சண்டை இட்டு அவங்க போனாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ்ல லாஸ் ஆகி வாழ வழியிலாமல் இருக்கும்போது ஆண்டவருக்கு கொடுத்து சொல்லி ஆண்டவர் அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க அப்படி படிப்படியாக வளர 5 வருஷத்துல கத்தருக்குள்ள வளர அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடந்து பிரச்சனைகள் மாறி அவங்க சமாதானமான ஒரு வாழ்க்கை வந்துருக்காங்க. பணம் காசு ஆச்சரியம் என்னன்னா, நான் யோசிக்கிறேன், மனிதனும்
முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற வசனம். அண்ணன் படுத்துட்டு ஒரு இடம், அந்த அக்கா படுத்துட்டு இருக்கிறது ஒரு இடம். ஒருவேளை அந்த அண்ணன் மட்டும் சொப்பனத்தை பார்த்துருந்தாங்க, இவங்க எப்படி வருவாங்க? அவங்க நான் இப்ப சொப்பனம் பார்த்தேன்னா சும்மாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி டைம் எடுக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தரிசனம், அந்த சொப்பனம். இப்ப நான் உணர்த்தப்படுற விஷயம் என்னன்னா, கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லுவார் என்று சொன்னா, இப்போ அழைப்பா இருக்கலாம், தரிசனமா இருக்கலாம், உங்க எதிர்காலத்தை குறிச்சு இருக்கலாம், கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ற பாஸ்ட் மூலியமா சொன்னாரு, அவங்க உங்ககிட்டயும் நிச்சயம் என்ன பண்ணுவாருங்க. ஆமா, அது கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. ஆண்டவர் உங்ககிட்ட ஒண்ணு, அவர்கிட்ட ஒண்ணு. பேச்சு மாறுற மனிதரே அல்ல, பேசினா ஒரே மாதிரி தான் இருக்கு. கரெக்ட் தானே? சூப்பர் சொல்லிருக்கேன். ஸோ பாருங்க, அப்போ வந்து சொன்னோன்னே அப்போ நான் கேட்டேன், அவங்க எப்படி ரசிக்கப்பட்டாங்க சாட்சி சொல்றாங்க. சொல்லிட்டு எங்க மாமா என்ன பண்ணாரு, எனக்கு வெளியில் உட்கார வச்சு எனக்கு முரட்டு பையன் எங்க அத்தையை சொல்றாரு, நான் போய் பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன். எல்லாம் பாப்பா அழுதுட்டு உட்காந்துருக்குறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, வீட்டில் சண்டை, காலையில் மயக்கமே போட்டுருச்சு. ஆமா, மயக்கம் போட்டு எந்திப்பாங்க, மயக்கம் போடுவாங்க, எந்திப்பாங்க. எங்க அம்மா தலையை பிடிச்சிட்டு கத்துறாங்க. கோவத்தில் எங்க அம்மா முடிவு பிடிச்சி எப்படி ஆட்டணும்னா அவங்களுக்கு நம்ம நரம்பு வியாதி இருந்துச்சு. எங்க அப்பா அழுது உட்காந்துருக்கிறாரு. அப்போ யோசித்து பாருங்க, அரசாங்க உத்தியோகத்தில் வாதியாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளியில பார்க்கும்போது நல்லா இருக்கும். இவ்வளவு போராட்டத்தில் இருக்கும்போது எங்க மாமா போய் பரோட்டா, தோசை, அந்த ஒரு 5 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், பரோட்டா கிடச்சிச்சு, வாங்கிட்டு வந்து என்கிட்ட தான் கேட்டு போனார், இந்த கடையில் நல்லா இருக்குமான்னு வாங்கிட்டு வந்தோன்னே எல்லாரும் குறிச்சு கொடுக்கும்போது என் தம்பி எங்கள் அப்பா அம்மா கொண்டு போய் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா, பல நாள் சாப்பாடு கிடைக்காம எடுத்து வேகமாக சாப்பிட்டது இப்போ நினைச்சாலும் அழுகுது. அந்த மாதிரி சாப்பிட்ட போது எனக்கு ஐயோ, இந்த சாப்பாட்டுக்கு தானே நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டோம், இது கிடைச்சிருக்குது. இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடணும்னு நினைச்சப்போ, நான் கும்பிட்டு எந்த கடவுளும் வராத பொழுது நான் வேண்டாம்னு சொன்ன இந்த கடவுள் வந்து இந்த சாப்பாடு கொடுத்துருக்கிறேன். அப்ப இதுல ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம பார்ப்போம் என்ன பண்ணோம் பார்க்கும்போது, எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது எங்க மாமா என்ன பண்ணாரு, நான் போய் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வரேன். அப்ப நமக்கு பாஸ்டர்னா நமக்கு யாரும் தெரியாது. இவனை இந்த ஏற்கனவே சொன்ன பாஸ்டர் இப்போ இந்த இடத்துல முன்னாடி இருக்கிற இடத்துல இவனை உட்கார வச்சுக்கோ, உள்ள இவங்க கிட்ட விடாத, இவன் ஏதாவது அடிச்சு போட்டான வம்பாயிரும். நான் கூட்டிட்டு வரேன் போயிட்டு 5-6 மணிக்கு கிளம்புறாரு, 10 மணிக்கு ஒருத்தர் கூட்டிட்டு வராரு. சரிங்களா, தேடி பிடிச்சி கூப்பிட்டு வர்றாரு. என் குடும்பத்துக்கு எப்படியாவது ஊழியக்காரங்க கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ண வைக்கணும். ஏன்னா அவங்க அப்பா அவங்களும் வளர்ந்து வர்றாங்க, அவருக்கு தெரிஞ்சு அதுதான். இன்னைக்கு மாதிரி டெக்னாலஜி இருக்கிறதா, செல்போன் ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஃப்ரீயா இருக்கிறீங்களா, இல்லைங்க வாங்கினா வந்துடுவாங்க. அன்னைக்கு அவர் தேடி கொடுக்கும்போது ஏசிசியில் பாஸ்டர் ஸ்டாலின் சொல்லி அவங்க இப்போ பாஸ்டர் அவங்க அன்னைக்கு வந்து ஏசிசி சிமெண்ட் ஃபேக்டரி ஒர்க் பண்ணிட்டு ஊழியம் செஞ்சுருக்காங்க. அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹைட்டு கம்மியாக தான் இருப்பார். வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களை உட்கார வச்சு நாங்களாம் கீழே உட்காந்துருக்குறோம். அவருக்கு மட்டும் சேர் போட்டு உட்காந்து, நான் சேரெல்லாம் உடச்சு போட்டேன், எல்லாத்தையும் உடச்சி வச்சிருக்காரு. அவர் அதில் உட்காந்து ஆண்டவரை பற்றி சொல்கிறார். சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு தெய்வமா, அப்போ எனக்கு உடனே கடன் அடைஞ்சிடும். அற்புதத்துக்கு சொல்லும்போது உடனே நாளைக்கு கடன் அடைஞ்சிடும், நாளைக்கு எல்லாம் மாறிடுவோம், நம்ம சீக்கிரம் நின்றுடுவோம், எல்லாத்துக்கு முன்னாடி நிற்கணும் அப்படிலாம் தோணுது. தோணும் போது அவர் நிறைய கதைகள் சொல்லிட்டு ஒரு 11 மணி இருக்கும், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா முழங்கால் பண்ணி சொல்லுவேன், வியாதி இருக்குது, ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா மேலே கை வச்சோன்னே தொப்புளிக்கு ஒழுங்கு. உடனே என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு கோவம் வந்து, எங்கள் அப்பாவை நான் அடிக்கலாம், யாருன்னே தெரியாத ஒருத்தன் எங்கேயோ வந்து எங்கள் அப்பாவை அடிக்கிறான்னு சொல்லி அந்த மனுஷனை ஹைட்டுக்காமே இருக்கிற பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்தோட அப்படி பிடிச்சி தூக்கி எதுக்கு எங்கள் அப்பா தள்ளி விட்டார் கத்துறாரு. ஐயோ தம்பிங்கிறார். எங்கள் மாமா சொல்றாரு, டேடா விடுறாங்க போது எங்கள் அப்பா கத்துறாரு, ஒன்றும் செய்யாதரா இன்னும் ஏன்டா என்ன பண்ணுற, என்னை போடுறாங்க. திரும்பி பார்க்குறேங்க, பனியும் தான் போட்டுட்டு இருந்தாரு. அப்படியே இந்த தோடு அப்படியே அந்த தண்ணி வறண்ட இடத்துல தண்ணி வந்துச்சுன்னு எப்படி அது பரவாங்க, அந்த மாதிரி தோடு அப்படியே தோடு நல்லா மாறிட்டே வருது. அப்படி மாறுது பாடுறாங்கிறாரு. பார்க்க எனக்கு அழுகு வருது. சாமி நான் கத்துறேன், அவர் கத்துறாரு, இது பாடுறாங்க அப்படியே மாறுது. எல்லாருக்கும் பார்க்குறோம், அப்படியே உடம்பு முழுவதும் தோடு அப்படியே மாறி அன்னைக்கு சுகமாக இருக்கு எங்கள் அப்பா. இன்னைக்கு வரைக்கும் 26 வருஷம் ஆயிடுச்சு, சுகம் பலத்தோடு கூட கத்த வைத்திருக்கிறார். சூப்பர்ண்ணே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களுக்கு நெடுநாள் வியாதியா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், உயிருள்ள சாட்சிங்க. நான் எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்படணும் உண்மையாலுமே நினைச்சேன். தம்பி நேற்றுக்கு பகலும் நைட்டும் பார்த்து, ஆனா உந்துதல் இருந்தது. அண்ணனோட சாட்சி யாருக்கோ பிரயோஜனமா இருக்கும். சாவுக்கு நேரா போகணும்னு நினைக்கிற இந்த வீடியோ பார்க்குற அருமையான தம்பி தங்கச்சி குடும்பமே சாக இருந்தாங்கன்னு நினைச்சாங்க. அப்பா அம்மா புரிஞ்சுக்கோங்க, உங்க முடிவெல்லாம் தள்ளி வச்சுட்டு அண்ணனுடைய தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. என்ன சொல்லுங்க. அப்போ எங்க அப்பா சுகமாக எனக்கு பயங்கர அழுக. தம்பி தங்கச்சிங்களா நாங்கள் தொட்டு தடவி பார்க்குறோம்.
எங்க அப்பா அழுகிறாரு. அந்த செதில் மாதிரி ஏதாவது கீழே விழுந்து ஒண்ணும் கிடையாது, அப்படியே மாறுது. அப்படியே மாறுது. சரிங்களா? இதெல்லாம் மாறும் பரிகாரம் பண்ண சொன்னாங்க, அதெல்லாம் நடக்கல. இது ஒரு தொட்டவுடன் நடந்த உடனே எனக்கு அந்த தெய்வத்துக்கு மேல பெரிய நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா என் கையில இருந்து எல்லாமே போட்டிருக்கிறேன். அடுத்தது எங்க அம்மாவுக்கு மந்திரிங்கன்னு சொல்றேன், எனக்கு சொல்ல தெரியல. சார் எங்க அம்மாவை மந்திரிச்சு விடுங்க சார் அப்படிங்கிற, வர சொல்லுங்கன்னு சொல்லி எங்க அம்மா மட்டும் அவங்க கீழே விழுந்து கதறாங்க, அப்படியே முடியை பிடிச்சிட்டு அழுகிறாங்க, ஓன்னு சத்தம் போடுறாங்க. எனக்கு பயம், எங்க அப்பா நடந்தது இவங்களுக்கு எதுவும் நடக்கலையே, என்ன நடக்குதுங்கும் போது அவங்க கத்துறாங்க, கத்திட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறாங்க. எங்க தலையில இருந்து ஏதோ பாறை வழியில போன மாதிரி இருக்கு, தலை அந்த பின்னாடி வலி. ஆமா, எனக்கு வலி இல்லடா, வலி இல்ல. எங்க அப்பாட்ட சொல்றேன், ஏங்க எனக்கு வலி எல்லாம் போயிருச்சுங்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்லும் போது அழுகிறேன். ஒரே நாள், இதெல்லாம் ஒரே நாள் அன்னைக்கு நைட்டு நடக்குது. 1994 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி 11 மணிக்கு மேல இது நடக்குது. புரியுதுங்களா? எனக்கு எங்க அம்மா சுகமானவனை தாங்கிக்கவே முடியலைங்க. ஆண்டவர்கிட்ட அழுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றான், அன்னைக்கு அழுதுட்டு என் தங்கச்சி வியாதியா இருக்கிறான், தங்கச்சிக்கு சுகம் போறாங்க. அன்னைக்கு சுகமான தங்கச்சி இன்னைக்கு வரைக்கும் சுகம் இருக்கு. அடுத்து என் தம்பி செத்து போயிருவான்னு சொன்னாங்க, தலையில அடிக்கிறது. என் தம்பி கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு இதெல்லாம் சொல்லிட்டோம் ஆல்ரெடி. அவரே கூப்பிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த மகனை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அவன் பாருங்க, அவரை கட்டி பிடிச்சி அவனும் அழுகிறான். சின்ன பையன் பார்த்தீங்களா, அழுகிறான். அழுகும்போது நான் பாக்குறேன், இப்படி ஒரு அன்பை நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லையா, யாருன்னே தெரியாதுங்க. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வராது, என் தம்பியை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுகிறாருன்னா அப்போ இது என்ன அன்பு அப்படின்னு நான் நினைக்க என் தம்பியை பரிசோதித்து பார்க்க சொன்னா அந்த தோடு பெருசா, அந்த தோடு மண்டையோட மாறிடுச்சு. மண்டையோட மாறினோடனே தம்பி அழுகிறான், சந்தோஷத்துல அழுகிறான். அண்ணே எனக்கு சரியாயிருச்சுன்னு நான் பாக்குறேன். எனக்கு இதெல்லாம் எதிர்பார்த்து நம்ம செஞ்ச காரியம் நடக்காது, எதிர்பார்க்காத இடத்துல நடக்குது. எங்கேயோ பூ மார்க்கெட்ல மெக்கரிக்கல் ரோட்ல இருந்தவங்க போக்கனூர் வரைக்கும் ஓடி வந்து தடுத்து ஒவ்வொருவருக்கும் அற்புதம். இப்ப கடைசி தங்கச்சி எப்படி தடவி ஜோம் பண்ணார், எண்ணெயெல்லாம் போட்டு ஜோம் பண்ணார். ஆண்டோடைய பெருதான தெரியல. இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம், அவங்க பொண்ணு படிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கையை நல்ல கையா தான் இருக்குது, ஒரே விதத்திலும் பாதிப்பு இல்லை. ஆப்ரேஷன் பண்ண எதுவும் பண்ணல. அப்போ சுகம் அடைஞ்ச உடனே நான் போறேன், எனக்கு சாமி கும்பிடுங்க சார், நான் கெட்ட பழக்கத்தில் இருக்கிறேன். பெண்ணை தவிர ஆர்வங்கிற வாழ்க்கையில எல்லாத்துலயும் நான் இருக்கிறேன். சரிங்களா? அந்த பழக்கம் மட்டும் கிடையாது. புரிஞ்சது. அப்போ அந்த காரியத்தில் இருக்கும்போது நான் சொல்றேன், இந்த மாதிரி பீடி குடிக்கிறேன், சிகரெட் குடிக்கிறேன், இதெல்லாம் அடிமையா இருக்கிறேன், கடன் ஆயிடுச்சு சார். உடனே நீ ஆண்டவரை நம்பரையா ஏற்றுக்கிறியான்னு. நம்பரை ஏற்றுக்க மாட்டேன், நான் ஏற்றுக்க முடியாது, நான் சமுதாயத்தில் இப்படி இருக்கிறேன். சரி, நான் உனக்கு சாமி கும்பிட்றேன். அவர் அதே மாதிரி சொல்லி எனக்கு ஜோம் பண்ணேன். நான் கீழே விழுகிறேன், எதுவும் நடக்குது, எனக்கு எதுவும் நடக்குது. நான் ஆசைப்பட்டேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது எனக்கு தான் நடந்தால் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். எதுவுமே நடக்கல. ஆனால் ஒரு பெரிய சமாதானம். அன்னைக்கே எங்கள் மாமா என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் அம்மாவை, எங்கள் அப்பாவை, என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. நான் சொன்னேன், நீங்கள் யார் வேணாலும் கிறிஸ்துவங்களை மாறிக்கோங்க, நான் மாற மாட்டேன், நான் தனியாக இந்த சாமிகளை கும்பிட்டு நான் இருந்துக்கிறேன், ஏன்னா நான் மாற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இதில் இருக்கிறேன். அப்போ போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமையாச்சு, சனிக்கிழமையாச்சு, ஆளை காணோம், திரும்பி வரல. ஞாயிற்றுக்கிழமை மதியம் நான் கிளம்பி மெக்கரிக்கல் ரோட்ல இருக்கிற எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறேன். போனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறாங்க. அவ்வளோ கலகலப்பு. என் தங்கச்சி, அப்பா, அம்மா. உங்கள் 15-16 வயசு வரைக்கும் பார்க்காத சந்தோஷம் பார்க்குறேன் அவங்க. அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 19 வயசு. சரிங்களா? அப்போ நான் பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. அது வரைக்கும் பார்த்ததில்ல அம்மா முகத்தில், அப்பா முகத்தில் சந்தோஷம் இருக்குங்க. அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலான சந்தோஷம், கொஞ்சம் நேரம் நிலைத்திருக்காத சந்தோஷம். சரிங்களா? புல்லு மாதிரி, புல்லுல வர பூ மாதிரி கொஞ்ச நேரம் இருக்கும், அடுத்த சண்டை வந்துடும் வீட்டில். அப்போ இந்த சந்தோஷத்தை பார்த்தோன்னே இவ்வளவு சந்தோஷத்தை ஒரு சாமினால கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு மாமா கேட்குறாரு. இன்னும் சந்தோஷத்தை சாமினால கொடுக்க முடியும். காருன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாமா? காரணியான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம். ஆமாம், எனக்கு காரணியான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க போகலாமா கேட்டதுக்கு ஒரு காரணத்துக்கு என்ன சம்மதிச்சிருந்தேன்னா, விஜய் சூப்பர்னு ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, அந்த ஸ்கூட்டரை எனக்கு கொடுத்தாங்க, நீ ஓட்டிட்டு வா. எனக்கு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போனங்கிற ஆசையில தான் நான் வரேன். ஆமா, நான் இந்த 2 தங்கச்சிங்க பின்னாடி உட்கார வச்சேன். எங்க அப்பா கிட்ட இருக்கிற ஸ்கூட்டர் எங்க அப்பா, என் தம்பி, எங்க அம்மா வந்துட்டாங்க. எங்க மாமா அவங்க 3 பிள்ளைங்க புல்லட்ல உட்கார வச்சு எங்க மாமாவும் எங்க அத்தையும் புல்லட்ல வர்றாங்க. நான் வண்டி ஓட்டிட்டு போறேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம், வண்டி ஓட்டுற சந்தோஷம் தான். சரிங்களா? காரணியக்குள்ள என்ட்ரான நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் புதுசா இருக்கு. எந்த நேச கைவிட மாட்டோம்னு ஒரு பாட்டு பாடுது. எனக்கு அந்த பாட்டை கேட்டால் அழுகிறேன். எல்லாருமே கைவிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி வாங்கி போட்டுருக்காங்க, உறவுக்காரங்க கைவிட்டாங்க, நான் கும்பிட்டு கடவுள் எல்லாமே கைவிட்டுருச்சு. ஆனால் இந்த தெய்வம் கைவிடலை. பாட்டு இப்படி பாடுறாங்க. நடந்த அந்த 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 இடத்துக்கு போகிற வர அந்த பெதஸ்தா உள்ள இருந்து பழைய பெதஸ்தா
இல்ல அது அது இன்னைக்கு அப்படியே தான் இருக்குது. நான் நடந்து கொஞ்சம் போறேன் நிறைய மாறி அந்த பாத்துல நடந்து போக போக அந்த பாட்டு கேட்க எங்க அம்மாட்ட எங்க அப்பாட்ட சொல்லிட்டு மாமாட்ட சொல்லுவாங்க இந்த பாட்டு என்னமோ பண்ணுது, அது என்னமோ பண்ணணுங்கிறதுக்கு தான் நம்ம கூட்டு வந்து அப்ப கையில வந்து வாழையும் போட்டுருக்கிறேன், ரிங்கு போட்டுருக்கிறேன், மோதிரங்கள், பட்டை, உத்ராட்சம், இது எல்லாமே போட்டிருக்கிறேன். கை இப்படி மடிச்சு தான் விட்டுருக்கேன். அவ்வளோ தூரம் சரிங்களா. ஜிம்மில் போய் பாடி இருக்குன்னா அது மடிச்சு இப்படி தான் நடப்பேன். என்ன இருக்குதோ அது தான் நடப்பேன். பாக்கெட்டில் சிகரெட்டு, பீடி, பான் புறாக்கு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னு ஒரு தேவனுடைய மனசு இன்னைக்கு வரைக்கும் அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அவர் பேசுகிறாரு, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தரோ கைவிட மாட்டா. அப்போ சொல்ல சொல்ல எல்லாரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. நான் என்ன அறியாமல் முட்டி போட்டு நிற்கிறேன். நிற்கும் போது அழுகிறேன். கைவிட மாட்டீங்களா, கைவிட மாட்டீங்களா, நாங்கள் நல்லா இருக்குமா, வாழ்வோமா, சாமி 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 கத்துறேன். ஏன் எனக்கு எனக்கு நான் இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாமியை நான் எது கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய கூப்பிட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம மாறி இருக்கோம்னு சொல்லிட்டு வெளியில் வரேன். வெளியில் வந்தால் அந்த அந்த ஒரு வெளியில் வரேன். வரும்போது பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் சின்ன தொட்டியெல்லாம் காசு போடுறேன். இது சாமிக்கு காசு போட மாட்டேங்குது, நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காசை போடணும்னு நினைக்கிறவன் என்னை அறியாமல் இந்த ராகவேந்தரோடைய அந்த வளையம் அதை எடுத்து அப்படி போடுறேன். மோதிரத்தை எடுத்து போடுறேன். தண்ணி அப்படி எடுத்து மூஞ்சியில் இருக்கிற பட்டை இது எல்லாத்தையும் கழுவுறேன். என்ன அறியாமல் தான் நான் செய்கிறேன். ஏன் செய்கிறேன்னு எனக்கு தெரியல. எல்லாம் தூக்கி போட்டுட்டு கையில் இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி போடுறேன். எல்லாம் கழட்டி போட்டு பீடி, சிகரெட், பான்பராக்கள் அந்த தொட்டிக்குள்ளே போடுறேன். சரிங்களா. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி நடக்குது. 21, 22, 24ஆம் தேதி நடக்குது. எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுட்டு அழுகிறேன். அழுதுட்டு மறுபடியும் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு நான் ஒரே ஒரு காரியம் சொன்னேன், என்ன நான் தேடின கடவுளை தான், என்ன தேடி வர கடவுளை நான் ஏற்றுப்பேன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் உன்னை இப்படி தான் சொன்னேன், நான் ஏற்றுக்கிறேன், சாமியாக நான் ஏற்றுக்கிறேன், என் குடும்பத்தை நான் அவனை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது எங்கள் மாமா, என் குடும்பம் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. நான் அன்னைக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், நான் ஏசு கிறிஸ்துக்கேன். அப்போ அன்னைக்கு நைட் எனக்கு சொப்பனத்தில் கர்த்தர் பேசுகிறாரு, நீ சாக போன சரியா, உன்னை நான் காப்பாற்றினேன். உன்னை போல எத்தனையோ பேர் சாக போகிறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கு நான் சொல்கிற வேலையை செய்வேன். இப்படி தான் கேட்டேன். சாமி வந்து என்கிட்ட பேசுறது இதுதான் சாமி, இதுதான் பேசுறாங்க. தரிசனம் கிடையாது, சொப்பனம். யாரோ என்கிட்ட பேசுறாங்க, அது சாமின்னு எனக்கு தெரியும். சொப்பனத்துல பேசுற, தூக்கத்துல பேசுற. அப்ப எங்க குடும்பத்துல எங்க மாமாட்ட நைட் அங்கே தங்கணும், எங்க மாமாட்ட பேசணும். அப்ப மறுபடியும் சில ஊழியக்காரங்க வந்து எங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க. அந்த நாள் முதல் கொண்டு நாங்கள் படிப்படியா கிறிஸ்துவுக்குள்ள வளர ஆரம்பித்தோம். சரி, கிறிஸ்து எங்களுக்குள்ள வளர்றதுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சோம். என் குடும்பத்துல ஜபம் அப்படி. அப்போ நாங்கள் போக 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 எங்கள் வீட்டில் மாற்றம், சமாதானம், சந்தோஷம், உறவுகளை தான் தூக்கி போட்டுச்சு. இயேசுக்கு எடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து எல்லாம் நாங்கள் இதுவரை பின்பற்றுறது எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நிறைய பேர் இதுதான் கஷ்டம். நான் என் ஜாதி சனம் ஒதுக்கி வச்சிடும், நான் என் பரம்பரை, நாளைக்கு வந்து என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காது, பையனுக்கு பொண்ணு கிடைக்காது, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட முடியாது அப்படின்னு ஒரு சிலர் பின்தங்கி வச்சிருக்காங்க. நான் இப்போ உங்களுடைய சாட்சி கேட்க என் மைண்ட் ஒன்று ஓடுது. நீங்க கெட்டு குட்டிச்ச தப்பா எடுத்துக்காதீங்கன்னு, அப்பா அம்மா அக்கா தங்கச்சிக்கு எல்லாம் கெட்டு குட்டிச்சவரா இருக்கிறப்ப அந்த சொந்தக்காரன் வரல. கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு பூரண விடுதலை கொடுத்து ஒரு சமாதானம். இப்ப இதே காரணம் காட்டி யாரும் வர மாட்டேங்கிறாங்க. வரல. நீ இப்படி கிறிஸ்துக்குள்ள வேதத்துக்குள்ள போயிட்டீங்க, வேதக்காரன் ஆயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் மற்றவங்கள புட்டுக்குள்ள ஆயிட்டீங்க, பாவாடைக்குள்ள போயிட்டீங்க அப்படிலாம் சொல்றாங்க. நான் கேட்டேன், நான் போன ரைட்டு, நான் போகாமல் இருக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சியா? யாரும் செய்யல. அப்போ என்னோட சிநேகிதர்களாக சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாறிட்டேன்னு சொன்னோன்னே என்னை அடித்தாங்க, பயங்கரமாக மிரட்டுனாங்க, கொன்றுவோம்லாம் பேசினாங்க. சாகிறதுக்கு போன என்னை இந்த சாமி தான் காப்பாத்துச்சு, நீ என்ன கொல்ற கொடுவாரா? இதெல்லாம் நான் எப்படி எனக்கு பேசுனேன்னு எனக்கு தெரியல. சரிங்களா. எனக்குள்ள வருது. இப்போ பைபிளை படிக்கிறேன். ஆகஸ்ட்ல வச்சு கூட செப்டம்பர் மாசத்துல ஒரே மாசத்துல சரிங்களா ரோமருக்கு வந்துட்டேன். ரோமருக்கு வரும்போது முதல் முறையா ஒரு சாமிங்கிறவர் என்ன பேசுறது என்னால் நல்லா உணர முடிஞ்சுச்சு. என்னன்னா, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா அவரிடத்துல அன்பு கூறுவதற்கு சகலமோ நன்மைக்கு ஏதுவாய். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆணித்தரமாக கொடுத்திருக்கிற ஒரு ஆதார வசனம். சரிங்களா. அப்போ கடவுள் இடத்துல அன்பு கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, இது அன்னைக்கு நான் கடவுள்னு சொன்னேன், இன்னைக்கு நான் கடவுள்னு சொல்ல மாட்டேன், கர்த்தர். அப்போ அன்னைக்கு நான் சொன்னேன், இந்த காரியம் என்கிட்ட பேசுது. அது அப்போ எங்க அம்மாட்ட பேசுறேன், எங்க அப்பாட்ட சொல்றேன், இந்த மாதிரி அவருக்கு அன்பு கூர்ந்தா, அவரால் அழைக்கப்பட்டவங்க அவங்களுக்கு அன்பு கூர்ந்து எல்லாமே நன்மைக்கு எதுவும் நடக்குங்கிறாங்க. அப்போ வியாதி மாறிடுச்சு. கடன் மாறுறதுக்கு உடனே மாறல. 94 வச்சுக்க கூட 2003 வரைக்கும் படிப்படியாக 10 வருட காலங்கள் கடன் அடைக்க உதவி செய்யும். கடன் வாங்க மாட்டோம், தீர்மானம் எடுக்க எங்களை தேவ மனிதர்கள் நடத்தினாங்க. முடிவெடுங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்க, கொடுப்போம் சொல்லுங்க. எங்க வீட்டில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு, தேர்வு இல்லை, ஆம்பு இல்லை, நல்ல சாப்பாடுங்க. சரிங்களா.
அரிசி கொண்டு வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, பருப்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, புது புது உறவுகள் வருது, அன்பை பாக்குறோம். ஏங்க எங்க அப்பாவுக்கு வியாதி மாறிச்சுன்னா யாருக்குமே சந்தோஷம் வராது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ எனக்கு இப்போ வேலை இல்லை, வருமானம் இல்லை, கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியக்காரங்க தலையில கை வச்சு உனக்கு ஊழியத்துக்கு கிடைக்கிறாரு, உனக்கு தான் சொப்பனம் கொடுத்துட்டாரு, நீ ஊழியம் செய்கிறாங்க. எனக்கு இந்த காலேஜ் போய் சேரணும்னு ஆசை பார்த்தீங்களா? அப்போ 95வது வருஷம் ஆரம்பத்தில் நான் ஜெபிக்கிறேன். 94வது வருஷம் குடும்பமாக டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி கனத்துக்குரிய தேவமன் டேவிட் பிரகாசம் ஐயா கிட்ட நாங்கள் ஸ்நானம் பெற்றுவோம், ஞான ஸ்நானம் பெற்றுவோம். தான் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு சாயங்காலத்தில் ஒரு கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஜவஹர் சாமிகள் அண்ணன் கோவிலில் தான் நாங்கள் வளர்ந்தேன். காரணப்பட்டே இங்கே தான் நாங்கள் வளர்ந்தோம், அங்கே தான் பைபிள் காலேஜில் படித்தேன். அன்னைக்கு அவரோட திருச்சபையில் அதனால டேவிட் பிரகாசம் பாஸ்டர் எங்களை அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அங்கே போயிட்டு அன்னைக்கு சாயங்காலமே என்ன பரிசுத்தனர் அபிஷேகம் பண்ணாங்க, அன்னிய பாஷை தேவனெல்லாம் கொடுத்தாரு. ரசிக்கப்பட்டது ஆகஸ்ட் 21, 94 டிசம்பர் 18 ஸ்நானம் பெறுறோம். 94 டிசம்பர் நைட்டு எனக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். நீ பேசுகிறேன், நான் அழைச்சிட்டேன், நீ எனக்கு வரணும், நீ எனக்கு வரணுங்கிறதுக்காக உனக்கு இப்படிலாம் கொண்டு வந்தேங்கிறது. நான் போய் பேசுறதுக்கு மேலே சத்தம் கேட்குதுங்க அப்படிங்கிற சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசும்போது அவனுக்கு தெரியலையோ அந்த பக்கம் தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் போய் பேசும்போது எல்லாம் கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு, ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு, நீ ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ ஜனவரி மாதம் நான் முழு விருஜமாக நடக்குது, ஸ்டேட் ஸ்கூலில் நடக்குது. அப்போ நான் பேசுகிறேன், என்னுடைய பேர் ராஜ்குமார் புரியதர்ஸ், ரசிக்கப்படுற ஜோசப் ராஜ்குமார்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், வீட்டில் என்ன பிரேம் கூப்பிடுவாங்க. அப்போ நான் கேட்குறேன், வேலைக்கு போனோம்னா பிரேம் கூப்பிடணும், ஏன்னா பேர் சொல்லி கூப்பிடுறாரு ஊழியக்காரர். ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி யார் அந்த சல்முகம் உன்னை கர்த்தர் தொடுகிறாருங்க. இத்தனை நடந்துருச்சு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரணும்னு என்கிட்ட பேசுறேன், வறுமையில இருந்து இப்போ எந்திரிச்சு வந்துருக்கிறோம், குடும்பம் நடத்தணும், நான் வேலைக்கு போக ஆசைப்படுறேன், சம்பாதிச்சு கடன்களை அடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ ஊழியன்னு சொன்னா நீங்க என்ன ஜோசப் ராஜ்குமார், ஜோசப்னு சொல்லி கூப்பிடணும், ராஜ்குமார் கூப்பிடக்கூடாது, ஜோசப் தான் கூப்பிடணும். ஆமா, இல்லைன்னு சொன்னா எனக்கு பிரேம் சொல்லி கூப்பிடணும். அதுதான் வீட்டில் எல்லாரும் கூப்பிடுற பேர், சரிங்களா? பிரேம் கூப்பிடணும். அப்பதாங்க சொல்லி முடிக்கிறேன், ஜோசப் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு சத்தம் வருது. முன்னாடி ரோட உட்காந்துருக்கேன்னா பின்னாடி போய் ஸ்டேட் ஸ்கூல்ல அந்த கிரவுண்ட் அந்த இடத்துல விழுகிறேன். எப்படி விழுந்த என்ன பண்ணன்னு தெரியல. இப்படி போய் ஓரமா ஒரு இடத்துல தூண்டு உட்காந்துருக்கேன், நடுங்குது கைக்கெல்லாம் நடுங்குது. அப்போ மேல ஜோசப்ல போறாங்க, வாங்க ஜோசப் வந்து உனக்கு ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் தான் செய்தி கொடுக்க சொல்றாருன்னு ஜவஹர் சாமி சொல்றாங்க. அப்ப எல்லாரும் போறாங்க, நீ தலையில நீ இல்ல போ, நீ இல்ல போ, நீ இல்ல, நிறைய ஜோசப் நீ இல்லன்ட்டு ஒரு பாட்டு பாடுங்க. இந்த கூட ஒருத்தவங்க ஜோசப் இருக்கிறீங்க, ஒண்ணு நீங்க வந்துருக்க, நான் உனக்கு நேரடியாக வந்து ஒரு தலையில கை வச்சு சொல்றேன், நேராப்பா கத்திர தேடி நீ வா அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. நேரா போனேன், போய் ஸ்டேஜ் நீ தான் அந்த ஜோசப் வா. தாவீது கிட்ட பார்த்தோன்னே சாமுவேல் ஆண்டவர் சொல்றாரு, இவனே அந்த மனுஷன் அபிஷேகம் நீ தான் சொல்லி சொல்றாரு, நீ இப்படிதான் ஊழிய செய்ய கத்திரவனை பயன்படுத்துற ஒப்பு கொடுன்னு அனுப்பிச்சு விட்டு மெசேஜ் கொடுத்தாரு. அட போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது, ஆனா ஒப்பு கொடுக்க மனசு, சரிங்களா? அது என்னன்னே தெரியலைங்க, எப்படி செய்யணும் தெரியல. இது போயிட்டு இருக்கும்போது மே மாசத்துல மோகன் சிலாசஸ் ஐபிஎல் திருச்சியில் கத்தோடைய வார்த்தையை பேசுறாரு, பேருந்து பொருளா நடக்கும், அந்த இதுல நடக்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேருந்து பொருளாக்குள்ள போஸ்டர்ஸ் ஒட்டி குடல் கலந்து மேல இருந்து 4வது மாடியிலிருந்து விழுந்து குடல் கலந்து மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது ஜவஹர் சாமி பதில் அவங்க வீட்டுல கஞ்சி எடுத்துட்டு வந்து மோகன் சிலாசஸ் 2 பேர் வந்து எனக்கு ஜோம் பண்ணி அன்னைக்கு ராத்திரி 13 நாள்ல சாவேங்கிறாங்க. 13ஆவது நாள் அன்னைக்கு 13ஆம் நாள் நான் சாகிற நாள் போய் எடுத்துட்டு போயிருங்க செத்துருவாங்கன்னு சொன்ன நேரத்தில் இவங்க 2 பேர் வந்து ஜோம் பண்ணி கஞ்சி கொடுக்குறாங்க. அந்த கஞ்சி குடிச்சோன்னா என் குடலெல்லாம் சரியே நான் உயிரோடு கூட என் தாய் தகப்பனாலும் அன்னைக்கு நடந்துச்சு. எனக்கு இடைப்பட்ட நாட்கள் எடுத்து அதுக்கு பின்னாடி அப்புறம் எப்படி விழுந்தீங்க? போஸ்ட் விட்டும் போது மேலே போய் இந்த சிஎம் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டில் ஏறி நான் அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டில் கம்பி மேலே வச்சுருக்கேன். ஜவஹர் மீட்டிங் பேருந்து போகிறோம், நான் அங்கே தான் இருக்கிறேன். அதில் மேலே வந்து அந்த கம்பி பிடிச்சப்போ அது உடஞ்சி மேலே இருந்து 2வது மாடி இடத்துல இருந்து விழுந்து முதுகெலும்பு அடிபட்டு குடல் வந்து கலந்துச்சு. எப்படியும் ஆடும், கிளாக்ல கொண்டு நான் ரொம்ப ஆடும். அதனால செத்து சாகரம்னு முடிவு சொல்லிட்டாங்க, செத்துருவாங்க. அப்போ மருத்துவமனையிலேருந்து செலவாகுது. பொன்னை ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அருண் சர்ஜரின்னு சொல்லி நம்ம நஞ்சப்போரத்தில் இப்போ பாலை இறங்குற இடத்துல அது இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் நான் அனுமதிச்சிருந்தேன் 1995 மாதம் மே மாதம். இவங்க ஜோப் பண்ணிட்டு எனக்கு கொடுத்தோன்னா சுகமாயிடுச்சு. சுகமான அந்த வாரமே நான் வந்து ஐபிஎஸ் சபைக்கு போகிறேன், நடக்கூட முடியாது போகும்போது மோகன் சிலாசஸ் கத்தோடைய வார்த்தையை கொடுத்துட்ருக்குறாங்க, அண்ணன் கொடுத்துட்ருக்குறாங்க. மெசேஜ் கொடுக்க திடீர்னு நிறுத்திட்டு இங்கே ஒரு வாலிப தம்பி உண்டு, மரணத்திலிருந்து கத்தரோட தூக்கி எடுத்துட்டாரு, இன்னும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிற, உன்னுடைய பேர் ஜோசப் அப்படின்னு அவர் பேர் சொல்றாரு. ஐபிஎஸ் திருச்சபை, சரிங்களா? கீழே உட்காரன்னா பலவீனமா சேர்ல உட்காந்துருக்காரு.
அப்போ வாலிப பசங்களை சேர்ல உட்கார விட மாட்டாங்க, யோக ஞான பிரகாசியம் உட்கார விட மாட்டாங்க. நான் பலகீனம் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அழுகிறேன், நான் ஒழித்து கூப்பிடுறீங்க, மறுபடியும் எனக்கு பேர் சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க ஒழுங்கா ஒப்பு கொடுத்துருங்க. இந்த மே மாசம் கடைசியில் நடந்துச்சு, ஒப்பு கொடுக்கல, வேலைக்கு போயிட்டு இருக்கேன், மறுபடியும் வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சு. ஜூன் மாதம் டொனால்ட் டாபர் வந்து ஆசீர்வாத பெருமாள் சொல்லி ஸ்டேட் ஸ்கூலில் சின்ன கிரவுண்டில் நடத்துவார். அன்னைக்கு சாமி ஜபகர் என்ன பேசுறாரு, நானே நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனம் கொடுக்கணும் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறோம், தூரத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கிறேன், வேலைக்கு போயிட்டு வந்து பேக் வச்சு சாப்பாடு கையில் வச்சு கேட்டுட்டு இருக்கிறேன். என்னை ஆண்டவர் செய்தி கொடுக்க நிறுத்த சொல்கிறாங்க. யார் அந்த ஜோசப் தம்பி, இது 3வது முறை, இந்த முறை நீ ஒப்பு கொடுக்கலைன்னா உன் குடும்பம் பட்ட பாடுகள் வேதனைகளை விட 2 மடங்கு நீ பாடுபடுற. முன்ன முறை உன் குடும்பம் அழியணுமா, ஊழியத்துக்கு ஒப்பு கொடு, போகட்டும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். நான் அங்கேயே சாஸ்திரமா விழுந்து இடைமறிக்கல. நான் கவனிச்சு பாக்குறேன், ஜவஹர்சாமினா நீங்கள போடா போடா போட ஒவ்வொருத்தரையா தாட்டி விட்டு நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்றாரு. ஜோசப் உங்களோட அழைப்பு சொல்றாரு. மோகன் சேன அவருடைய செய்தியை நிறுத்தி உங்களை சொல்றாரு. அதே மாதிரி சாம் ஜபதுரை ஐயா, மதிப்புக்குரிய மனுஷன் அவர் இல்லை, அவரும் அதே மாதிரி பாருங்க, ஒரு சிங்க் அப்படியே. அதுதான் தேவன் வந்து ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டாங்க, யாருனாலையும் தடுக்க முடியும். அப்போ நான் அழுதுட்டு 95வது வருஷம் ஜூன் மாதம் பேசினேன். ஜூலை 5ஆம் தேதி பவர் மினிஸ்ட்ரி பைபிள் காலேஜ் ஜவஹர்சாமி நடத்துகிற இடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜூலை 5ஆம் தேதி சரிங்களா, ஜாயின் பண்ணி அப்படித்தான் நான் ஊழியத்துக்கு வந்தோம். இப்படிதான் கர்த்தர் எங்களை ரட்சித்தார், இப்படித்தான் எங்களை பலப்படுத்தினார். இத்தனை வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்கிறோம், சாட்சியாகவும் இருக்கிறோம். எங்கள் சொந்தக்காரங்களும் அநேக கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க. என் தாய் மாமா முதல்ல நிறைய ஜனங்கள், நிறைய பேர். அப்போ தேவன் வந்து எங்களை சந்திச்சது எனக்கு பல நேரம் என் சாட்சி சொல்லும்போது அழுதுருக்கேன். இப்போ என்னால் அழுகி அடக்கிட்டு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இது சந்தோஷமா சொல்ல வேண்டிய காரியம். ஆனா நான் பட்ட பாடுகள் வேதனைகள் நான் அழுக வைக்கிறத ஒழிய என்னை தேவன் சந்திச்சு என்னை கொண்டு வந்து உயர்த்தின காரியம் என்னை சந்தோஷப்படுத்த வைக்கிறேன். ஆனா உங்களோட நான் அமர்ந்து நிறைய நேரம் பேசியிருக்கிறேன். அச்சம்பாளையத்தில் உட்காந்து பேசியிருக்கிறேன், அனுப்பப்பட்டவங்களை பேசியிருக்கிறேன், அங்க ராஜரீகத்தில் உட்காந்து இப்படியெல்லாம் பேசியிருக்கிறேன். உங்க செய்தியில சத்தம் போட்டு சிரிக்கிறது நானா தான் இருப்பேன். நிறைய இடத்துல சிரிச்சிருக்கிறேன். முதல் முறையா உண்மையா சொல்றேன், அண்ணன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அவர் பாடு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கே புதுசா இருக்குண்ணே. உண்மைதான். ஏன்னா நமக்கு எங்க சொல்றோம் அங்கதான் நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா பாருங்க, என் தலையில அடிப்பட்ட என்னோட தம்பி இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்துட்டு நல்ல ஊழியம் செய்திருக்காரு. நீங்க என்னை விட 2 மடங்கு அவரை பார்க்கணும். என்னுடைய தங்கச்சி கையில விளைவினப்பட்ட அந்த தங்கச்சி, அவங்க வந்து சுகமடைஞ்சு ஆரோக்கியம் அடைஞ்சு நல்லா படிச்சு, அவங்க கணவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மதுரை பட்டணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை. பெரிய தங்கச்சி தான் விளைவினப்பட்ட தங்கச்சிக்கு தான் நம்ம கூட இருந்த தங்கச்சி. அவர் ஐசக்கு திருமணம் பண்ணி கொடுத்தோம். கடந்த நாள் அவரும் இறந்து போயிட்டாரு, கத்திற்குள்ள மறிச்சிட்டாரு. 2 வயசு குழந்தை இருக்குது. இந்த 2 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க வேதனையோடு இருந்தாலும் நான் அவங்கள பார்த்தேன். விசுவாசத்தில் கத்தருக்காக நிற்கிறத பார்க்கும்போது தேவன் அவங்களை எவ்வளோ வழிநடத்தி வச்சிருக்கிறாருன்னு பார்க்கறதுலாம் இந்த ஆச்சரியம். இழப்புகள் தான், போராட்டங்கள் தான். இதுவரை கத்தர் எங்களை அற்புதமாக நடத்தி இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் மிகப்பெரிய சாட்சிகள், தேவன் செஞ்ச மகிமை நிறைந்த காரியம். அதனால அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை சகோதரர் வந்து இதை செய்கிறாருங்கிறதுக்காக நான் பேசல. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சிகள், அந்த சாட்சி தேசத்துக்குள்ள போகணும். இந்த வழியில யாரோ ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாகக்கூடிய நேரத்தில் இந்த சாட்சியை நீங்க கேட்டு மனம் திரும்பலாம், உங்களை ஒப்பு கொடுக்கலாம். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். தேவனாக இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம், சுகம், விடுதலை, ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இயேசு கிறிஸ்து அல்லாமல் யாருக்கும் எந்த வழியிலும் கிடைக்காது. அதற்கு நான் உயிருள்ள சாட்சி கர்த்தரை நான் வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அருமையான சாட்சி. நிறைய இடங்கள்ல நான் அடக்கிட்டு உட்காந்துறது, நல்ல பிரசன்ஸை நான் ஃபீல் பண்றேன்னு. என்ன சொல்ல வரேன்னா, உபத்திரவப்பட்டது நான் நல்லது, அதனால் அவருடைய நியமங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். பிரமாணங்கள், நான் கத்தோலிக்க மொழிபெயர்ப்புங்கிறதுனால தான். அண்ணன் ஒரு இடத்துல சொல்றாரு, நாங்க ஒரு அச்சம்பளத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப நிறைய பேர்த்த உருவாக்கி ஒவ்வொரு இடத்துல இங்கிருந்து கோத்தகிரி வெவ்வேறு ஏரியாவில் ஒரு நல்ல மேய்ப்பன் கையில கொண்டு போய் கொடுத்துருந்தோம். தம்பி ஒருத்தருக்கு வேண்டி மெனக்கட்ட எத்தனையோ கிலோமீட்டர் தான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் யோசிச்சேன்,
இதெல்லாம் சாத்தியமா? நான் தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மையா நினைச்சேன். இதெல்லாம் சாத்தியமா? ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு அப்படி போக வேண்டியதானே, இதையும் கொண்டு போய் ஒரு மேய்ப்பங்கையில கொடுக்கணுமா ஆரம்ப காலத்துல அப்படி நினைச்சேன். இப்பதான் அதோடைய பின்னாடி இவர் கடந்து வந்த பாதையை நான் யோசிக்கிறப்பதான் தெரியுது, ஒரு ஆத்மாவுடைய விலை, ஒரு உயிரோட மதிப்பை சின்னதுல இருந்தே பார்த்து வந்துட்டு இருக்காரு. ஆமா, என்ன அந்த பாதிப்பு தான் இன்னைக்கு ஆத்மாக்கள் எப்படியாவது மீட்டு எடுக்கணுமே. அப்ப என்னால ஒருத்தனால முடியாது, அப்ப நான் என்ன பண்ணணும்? சீடர்களை உருவாக்கணும். அப்ப சீடர்களை உருவாக்கணும் என்ன பண்ணணும்? ஒத்த தரிசனம் உள்ளவரோட இணைஞ்சு செய்யணும். அப்ப இவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி மினிஸ்ட்ரி அப்படின்னா தரிசனம்னு சொல்லிட்டீங்க, தோலை கொடுப்பேன் தம்பி, இவரை வச்சுட்டு சொல்லல, உண்மை. அதே மாதிரிதான் நிறைய ஊழியக்காரர்கள் இவருடைய அண்ணனும் நெருக்கத்தில் இருக்கிறவங்களாம் இந்த தரிசனத்தை தாங்குகிறவர்கள். எழுப்பதை பத்தி பேசல, இந்த தெளிவு இருந்துச்சுன்னா ஜோசப் ராமசுகுமாரனோட மினிஸ்ட்ரி வேற, சார்லஸோட மினிஸ்ட்ரி வேற, பாஸ்டர் யோவானனோட மினிஸ்ட்ரி வேற, ஸ்டீபனனோட மினிஸ்ட்ரி வேற, அவங்களுக்கு அழைப்புகள் வேற. ஆனா இதோட தேவனுடைய ஊழியம், தம்பி என் வேலையை விட்டு போட்டு யோவானனுடைய தரிசனத்துல போய் நான் தோல் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த தாழ்மை, அந்த இதுவும் கர்த்தருடைய வேலை தான். நம்மளால முடிஞ்சது போய் சப்போர்ட் பண்ணுவோம், ஸ்டீபனுக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ஈஸியா எழுப்புதல் வந்தவன். நாம என்ன கிறிஸ்து பிரியமானவர்களே, அருமையான அண்ணனுடைய உங்களுடைய பர்மிஷனோட போன் நம்பர் கொடுத்துருங்க, கோச்சுக்காரீங்கன்னா அண்ணனுடைய பர்மிஷனோட இந்த அண்ணங்கிட்ட ஸ்பெசிபிக்கான வரங்களை நான் பார்த்துருக்கிறேன். குணப்படுத்துகிற வரம் இவர்கிட்ட கிரியேட் பண்றது, தீர்க்க தரிசன வரங்கள் நிறைய இருக்குது. இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு ஸ்பெசிபிக்கான வரங்கள் எல்லாம் பார்த்துக்கிறேன். குணப்படுத்துகிற வரம், இந்த இடத்துலயே நான் ஒரு சிஸ்டர் ஜாம் பண்ணது பார்த்துருக்கிறேன். பிசாசுகளை ஆவிகளை ஒரு சில ஊழிய அழைப்புகளை நான் குழம்பி போயிருந்தப்ப எனக்கு நான் தேடி வந்து உங்ககிட்ட கவுன்சிலிங் கேட்டு போயிருந்தேன். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இவர்கிட்ட கிரியேட் பண்றதை பார்த்துக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா எதுவா இருந்துப்பாங்க, ஆனா தேவனுடைய நாமத்தினால தேவன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சித்தமிச்சிருக்கிறாரோ அது கரெக்டா சொல்லுகிற மனிதர்கள்ல நான் பார்த்த மனிதர்கள் இவரும் ஒருவர். இவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய என்ன கேள்வியா இருந்தாலும் அண்ணன்ட்ட கேளுங்க. ஒருவேளை விலகினப்பட்டு எனக்கு யாரும் பாஸ்டர் இல்லை, சர்ச் இல்லை, நான் என்ன பண்றதுன்னு எங்க இருந்தீங்கனாலும் நான் ரெஃபர் பண்ணுவேன், தைரியமா ரெஃபர் பண்ணுவேன். ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா இவர் விட்டு போக மாட்டீங்க. நிச்சயமா கர்த்தருக்குள்ள உங்களை நடத்துவார். விசுவாசியாய் வைக்க மாட்டார், சீசனாய் உருவாக்குவார். ஆமென், ஆமென். அதனால ரொம்ப சந்தோஷம். அவனுடைய சாட்சி பார்த்திருப்பீங்க. அண்ணன் சொன்ன மாதிரி விழுந்து கிடக்கிற சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு பந்தயம் வர செய்கிற தயக்கம் இது உங்க வாழ்க்கையில நான் பாக்குறேன். ரொம்ப நன்றிண்ணே. சொல்லுங்க, உங்க சாட்சியை பார்த்துருக்கிறீங்க, சொல்லியிருக்கிறீங்க. கல்வாரி தவிர மினிஸ்ட்ரி இது பகிர்றப்ப ஒரு சில விஷயங்களாவது உன்னத்தி தான் சொன்னீங்க. நான் அதை கவனிச்சிட்டே இருந்தேன், இது யாரையோ பார்க்க பிரயோஜனமா இருக்குன்னு. நீங்க சொன்ன அப்படியே ரீஃப்ரெஷ் பார்த்துருப்பீங்க, உங்களை நாங்கள் பிரயோஜனமா இருக்குமான்னு. கண்டிப்பா. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளுமே என் ஜபத்துல எங்கிருந்து இங்க வந்திருக்கிறேன்னு சொல்லி நினைக்காத நாளே கிடையாது. ஏன்னா அது ஒரு தேவ பிள்ளைக்கு அடிப்படையா. இன்னைக்கு காலையில கூட நான் வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நான் எங்கிருந்து எடுக்கப்பட்டேன், சூப்பர், சரிங்களா, எங்கிருந்து தூக்கி எடுக்கப்பட்டேங்கிறத நான் நினைவு கூறாம இருக்க மாட்டேன். அதை மறந்ததுனாலதான் நிறைய பிரச்சனை, புரியுதுங்களா? இப்ப நான் சவுல் ராஜா வந்து நான் எங்கிருந்து எடுக்கப்பட்டேங்கிற மறந்ததுனாலதான் அவன் வாழ்க்கை வந்து முடிவு பரிதாபமா மாறிடுச்சு. ஸோ எனக்கு ஆண்டவர் நிறைய காரியங்கள் அவரே எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால நிறைய இடத்துல நான் காம்ப்ரமைஸ்ல ஆக முடியல. அதனால நான் முடியாது, பண்ணவும் மாட்டேன், முடியாது. ஒரு பக்கம் இருந்தா நான் பண்ண மாட்டேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்ப்பேன். இன்னைக்கு காலையில் கூட மனைவிட்டு நான் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், இப்படித்தான் வாழ்ந்தோம், இப்படித்தான் இருந்தோம், இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சது கர்த்தர். அப்போ நான் அதை மறக்கக்கூடாது. சாகர வர ஒரு காரியம் பாருங்க, இதுவரை நடத்தினார், இனிமே நடத்துவார். ஆமா, எது வரைக்கும் நடத்துவாரு நம்ம முடிவு பண்ணியிருந்தா இல்லாட்டி அவருடைய வருகை வரும், தெரியாது. வருகை எப்போ வரும் தெரியாது, நடத்துவார். இதுவரை நடத்தினார், இனியும் நடத்துவார். எது வரைக்கும் நடத்துவார் தெரியாது. எது வரைக்கும் நடத்துறாரோ அது வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். ஆமென். சரிங்களா? அவர் நம்ம மறந்து போறோம். ஸோ எனக்கும் இந்த சாட்சி வந்து என்னுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப தேவன் எனக்கு கொடுத்த அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுகத்தை, அந்த விடுதலை எந்த ஒரு மனுஷனும் பார்த்துருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும். கண்ணனோட தகப்பன் சுகமாகிறத பார்க்கறதுங்கிறது வந்து பெரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதை செஞ்ச தேவன் எனக்கு திரும்ப அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தது கர்த்தர் ஸ்தோத்திரம். உண்மையான பிள்ளைகளை இன்னைக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க, நான் எப்பயுமே வீடியோவில் சொல்லுவேன், நீங்கள் விசுவாசிகள்ல
வியூவர்ஸ் கிடையாது, நீங்க பாக்குற எல்லாருமே சீசன் Jesus. தேசத்தை கலக்க போறவங்க. நம்ம ஒரு கருவி அப்படிதான். இந்த பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம், இந்த கல்வாரிக்கிற மினிஸ்ட்ரிக்காக ஜெபம் பண்ணிருங்க. நம்ம திங்கட்கிழமை ஜெபத்துக்கு போகிறோம். நம்ம ஜெபிக்கலாம். விசுவாசத்தோடு தேவனை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்மளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணிடலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். சாக போன எங்களை வாழ்க்கை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்த எங்களை அதற்காக பிரயாசப்பட்டு சாக கூட முடியாதபடி, வாழவும் முடியல சாகவும் முடியலங்கிற நிலைமையில ஆண்டவரை நாங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கின நீர் எங்களை தேடி வந்தீர். ஆண்டவரை 38 வருஷமா பலவீனப்பட்ட மனுஷன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை தேடி போய் சுகம் கொடுத்த தேவன் தானே எங்களை தேடி வந்தீங்க. ஆண்டவரை அதுபோல எங்களை ரட்சித்து எங்களை சுகப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்கள் நெருக்கத்திலிருந்து விசாலத்துல கொண்டு வந்து வைத்த தேவனாகி கர்த்தாவே, இதோ இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட அழுகையில் இருந்தாலும், ஏன் தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று மரணத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தாலும், இந்த நாளில் என்னை சந்தித்த தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை சந்தித்தருள வேண்டும் என்பதாக கல்வாரி கதறல் ஊழியத்தின் மூலமாய் நடைபெறுகிற இந்த கூட்டத்தில், இந்த நிகழ்ச்சியில தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை சந்திக்க வேண்டும் என்பதாக ஜெபிக்கிறேன். ஒரு ஆக்சிடென்டா இல்லாத ஒரு இன்ஸ்டன்டாய் மாறட்டும் என்பதை நான் ஜெபிக்கிறேன். பார்க்கும் பொழுதே ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆண்டவருடைய விடுதலை இறங்குகிறத பார்ப்பார்களாக, சுகமடைவார்களாக, கட்டுகள் உடைவதாக, முகங்கள் உடைக்கப்படுவதாக, ஆசீர்வாதங்கள் வருவதாக, தேவன் சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக, அழுகைகள் மாறுவதாக, மாறுவதாக, யாரோ இருந்தாலும் விடுதலை அடையட்டும். தேவ நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதிக்கிற பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நான் நம்புறேன். நாளையிலிருந்து சர்வாயுத வர்க்கம் இது எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆணி அடிச்ச மாதிரி, நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் அண்ணன் நிச்சயமா பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து நாளையில இருந்து பாருங்க, சர்வாயுத வர்க்கம்னா என்ன, அதை எப்படி தரித்துக் கொள்ளணும். அண்ணன் ஒவ்வொரு நாள் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வர வீடியோக்கெல்லாம் தயவு செய்து பாருங்க. கர்த்தர் இயேசு தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Thank you. ரொம்ப நன்றிண்ணே.